இது சுவாபி போறம்டி இவ்வளவு நேரமா பந்த தூக்கி தூக்கி போட்டுட்டே இருப்ப. ஏன் உனக்கு வேற எதுவும் வேலை இருக்கோ? இது சுவாபி போர் அடிக்குது, வேற ஏதாவது விளையாட்டு விளையாடுவோம். இந்த பந்தையே அங்கேயும் இங்கேயும் தூக்கி போட்டு பல்ல பல்ல காட்டிட்டு இருக்க. இது சின்ன பிள்ளைங்க விளையாட்டு மாதிரி இருக்கு சுவாபி. இப்படி பந்து தூக்கி போட்டு விளையாடுறதுக்கு வேற ஏதாச்சும் விளையாட்டு விளையாடலாம்ல? ஓ அப்ப என் கூட நீ விளையாட மாட்ட அப்படிதானே? அப்படி கிடையாது சுவாபிமா, வேற ஏதாச்சும் விளையாடுவோமா? சரி அப்போ பாட்டி எனக்கு சொப்பு சாமா வாங்கி வச்சிருக்காவல்ல, அதை வச்சு விளையாடுவோமா? நம்ம பந்து தூக்கி போட்டே விளையாடுவோம் ஜாபி. அப்ப மூடிட்டு போடு. இன்னைக்கு என் ஃப்ரெண்டு விளையாட வரல. என் ஃப்ரெண்டு விளையாட வந்திருந்தா நான் அவ கூட போயிருப்பேன். ஃப்ரெண்டா? எந்த ஃப்ரெண்டு? அது வா, அந்த ஆத்து பக்கத்துல ஒரு வீடு உண்டு, அங்கே ஒரு பிள்ளை உண்டு பத்துக்க. அவனே என் கூட விளையாட வரவா. பேரு என்னன்னு தெரியலையே. பேரே என்னன்னு தெரியாம எவ கூடயோ விளையாடிட்டு இருந்துக்க. நாளைக்கு போகும்போது கேட்டு பாக்கேன். நம்ம தான் இன்னைக்கு சாயந்தரம் வீட்டுக்கு போறோம்ல. ஐயா ஆமா பத்தியா. சரி அத நான் பாத்துக்கிட்டே, நீ பந்து தூக்கி போடு விளையாடுவோம். மாட்டா பல இருக்கு. அப்புறம் என்னத்தியாச்சு? அப்புறம் என்ன ஆகிறதுக்கு, என்கிட்ட பேசி எடுத்து சமாதானமாயி வீட்டுல சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டவ. ஆனா அவங்க கூட பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நீ இனிமே கார்த்திகிட்ட பேச மாட்டேன். பேச மாட்டேன் சத்யா. நான் பேசினாதான் ஆதி வீட்டுல சொல்லி கொடுத்துருவாம்ல, அதனால நான் பேச மாட்டேன். உன்னை நம்புற மாதிரி இல்லையே, அதையே சோகமா சொல்லாம சிரிச்சுட்டே சொல்லுங்க. ஐயோ கண்டுபிடிச்சிருவாளோ. சோகமா தான் இருக்கேன், ஆனா அப்படியே சோகத்துல இருந்து என்ன பண்ணதுக்கு, அதுதான் கொஞ்சம் லைட்டா சிரிச்சேன். என்னவோ பண்ணு. இந்த லவ் பண்ணது, இந்த பசங்க கிட்ட பேசுறதெல்லாம் எனக்கு ஒன்றும் பிடிக்காது. நீ அப்புறம் திருப்பி இப்படி ஏதாச்சும் பண்ணனா நான் ஆதிக்கிட்டே தான் சொல்லிடுவேன். அப்புறம் நீ பார்த்துக்கோ, ஆதி போயிட்டு அம்மா கிட்ட சொல்லிடுவான். ஏடி இன்னைக்கு சாயந்தரம் நீங்களாம் வீட்டுக்கு போயிருவீங்களா? நீங்களாம் போனதுக்கு அப்புறம் எனக்கு நல்லா போர் அடிக்க மாட்டேங்க. நந்தினி பேசாம நீயும் எங்க கூட வீட்டுக்கு வந்துற. ஆசைதான், ஆனா எங்க அம்மா விட மாட்டாங்களா? நான் வேணா பெரியம்மா கிட்ட பேசி பார்க்கட்டா? எங்க அம்மா யாரு கேட்டாலும் விட மாட்டாவ. வீட்டுல இருந்து வரும்போது என்கிட்ட சொல்லி தான் கூட்டு வந்துச்சு, பாட்டி வீட்டுல இருந்து எங்கேயும் நம்ம போறது கிடையாது, பாட்டி வீட்டுல தான் நிக்கணும் அப்படின்ட்டு. அதனால கண்டிப்பா என்ன விடாது. கேட்டு பாப்போம் நந்தினி. நீ மட்டும் இங்க தனியா இருப்பில்ல, தாத்தா கிட்டேயும் பாட்டி கிட்டேயும் சொல்லி அவன் பெரியம்மா கிட்ட பேச சொல்லுவோம். ஒரு வேலை விட்டாங்கன்னா 2-3 நாள் எங்க வீட்டுல நிக்கலாம்ல. அங்க நின்னா மட்டும் நீங்களே ஸ்கூலு காலேஜ்னு போயிடுவீங்க. அதுக்கப்புறம் எனக்கு போர் அடிக்க தானே செய்யும். நீ சொல்லது கரெக்ட் தான், ஆனா நாளைக்கு கார்த்திகை தீபம் இருக்கலாம், அது முடிச்சுட்டு நீ திருப்பி வந்துரு. எங்க அக்கா மட்டும் இருந்திருந்தானா ஜாலியா இருந்திருக்கும். அக்கா கூட நின்று இருக்கலாம். அக்கா கிட்ட அம்மா பேசினா கூட போதும், எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் டைம் பாஸ் ஆயிடும். ஊர்ல இருக்கிறப்போ நானும் அக்காவும் எப்பவும் ஷாப்பிங்லாம் போவோம் தெரியுமா? எவ்வளவு ஜாலியா இருக்கும் தெரியுமா? என்ன போடுமே. நந்தினி, ஜனனிகா, நந்தினி நல்லா இருக்கியா? ஐ ஜனனிகா. ஏ மண்டை. நந்தினி நல்லா இருக்கியா? ஆமாக்கா நல்லா இருக்கேன். நீ எப்படிக்கா இருக்க? நான் நல்லா இருக்கேன் நந்தினி. உன்னை பார்த்து எவ்வளோ நாளாச்சு. ஆமாக்கா நான் உன்னை எவ்வளோ மிஸ் பண்ணேன் தெரியுமா? அதான் நான் வந்துட்டோம்ல, ஃபீல் பண்ணாத. ஏ அம்மா என்ன ஒரு பாசம். ஜனனிகா நீங்க எப்படி வந்தீங்க இங்க? ஆதிதான் என்ன கூட்டிட்டு வந்தா. அங்கே வந்து கூப்பிட வரும்போது இங்கே தான் வரேன்னு எனக்கு தெரியாது. என்ன கூப்பிட்டா வரதுக்கு முன்னாடி தாத்தா பாட்டி கிட்ட பெர்மிஷன் எல்லாம் வாங்கியிருக்கான்னு நினைக்கேன். அதுவே இங்க வந்த அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது. அக்கா அப்ப அம்மா சித்தி எல்லாம் எதுவுமே சொல்லலையா? என்கிட்ட யாரும் பேசல, பாட்டி மட்டும்தான் பேசினாவ. இருந்தாலும் உங்களையெல்லாம் பார்க்கணும்ல, அதனால நான் அப்படியே உள்ள வந்துட்டேன். அப்படியாக்கா? நீங்க எல்லாரும் என்கிட்ட பேசுவீங்கன்னு ஒரு நம்பிக்கையில தான் உள்ள வந்தேன். வந்தப்போ நீங்க எல்லாரும் ஹாப்பி. நாங்க எதுக்குக்கா உங்ககிட்ட சண்டை போடணும்? தேங்க்யூ நந்தினி. நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம். ஏ சாபி ஏன் இப்படி நிக்க? நீங்க வந்ததை பார்த்துட்டு இந்த பையன் பாலை தூக்கி என் மண்டை மேல போட்டுட்டான். ஐயோ பாவம் என் செல்லும். ஆமாட்டா, உங்களுக்கு மட்டும்தான் என் மேல பாவம். இங்க பாருங்க எல்லாரும் எப்படி சிரிக்காவன்னு. நீ வாடி தாங்கும், நான் உனக்கு வெளியே கூட்டிட்டு போய் நிறைய சாக்லேட்லாம் வாங்கி தரேன். சரி. ஏ பிள்ளைங்களா எல்லாரும் வாங்க, டீ போட்டு வச்சிருக்கோம். ஜனனிகா வாங்க டீ குடிக்க போலாம். என்கிட்ட யாரும் பேச மாட்டவன் நந்தினி. நாங்க வந்தாலும் பேச மாட்டவன். நான் இதுலயே இருக்கேன், நீங்க போயிட்டு வாங்க. நீ இப்படியே இருந்தேன்னு வச்சுக்கோயேன், அப்புறம் யாரும் பேச மாட்டவ. அதனால எங்க கூட வா. ஆமா நந்தினி, நீ இங்கே நின்றுட்டு இருந்தேன்னா யாரும் பேச மாட்டாவ. அதனால அவங்க கூட போ, டீ எல்லாம் குடி. அவங்க கிட்டே லைட்டா பேசி கூட பேசுவாங்க. சரி ஆதி. எல்லாம் வாங்கியாச்சு. இனி நேரம் லட்சுமி அக்கா தோட்டத்துக்கு தானே? ஆமாக்கா, லட்சுமி அக்கா தெருளி எல்லாம் பறிச்சு போட்டுருப்பாவனா, நம்ம தேவையானதை போய் எடுத்துக்கிட வேண்டியதான். சின்ன பொண்ணு பறிச்சா போட்டுவாங்க. கொஞ்சோண்டு அந்த இலையெல்லாம் பிச்சு எடுத்து நீட்டா கிளீன் பண்ணி வைக்க சொல்ல. வாசியில இலை கொடுக்கறது போறாதுன்னு பிச்சு எடுத்து கிளீன் பண்ணி வர வைக்கணுமா? ஏன் உனக்கு வீட்டுல போய் என்ன வேலை? எல்லாம் கிளீன் பண்ணி எடுத்து வச்சா போனதோடி மாவு வெறுவி கொலக்கட்டையா வைக்கலாம். ஆனாலும் சரியான ஆளுதான்க்கா நீ. ஆமா நான் கேட்கணும்னு நினைச்சேன். நாளைக்கு ஒரு மத்தியானம் போல லட்சுமி அக்கா வீட்டுக்கு வண்டி இருந்துட்டு போனிய, எதுக்கு போன? எதுவும் பிரச்சனையா? அது ஒன்றும் இல்லைக்கா, நம்ம ஜனனி விஷயம் பற்றி பேச தான் போனேன். அப்படியா? என்ன விஷயம்? எதுவும் சண்டையா என்ன? உன் வாயில நல்லதே வராதா? 4 முடி. சின்ன பொண்ணு சும்மா சும்மா 4 முடின்னு கூப்பிடாத சின்ன பொண்ணு. என் பேர் என்ன அழகா இருக்கு, பசந்தி. அப்படி கூப்பிடு.
அப்படி இல்லைன்னா வசுன்னு கூப்பிடு. எங்க வீட்டுக்காரவியா இருக்கலாம் என்ன அப்படிதான் கூப்பிடுவாரு. ஏ வசு, ஏ வசு அப்படின்னு கூப்பிடுவாரு. எப்ப சகிக்கல. சரி விஷயத்த சொல்லு, எதுக்காக போன? அந்த பையனும் வெளிநாட்டுக்கு போயிட்டான், அந்த பிள்ளைங்க தனியா விட்டுட்டு. ஆமா, அவன் இருந்தாலும் ஏதாவது சண்டை அப்படி இப்படின்னு இருக்கலாம். அவன் தான் இல்லையே, அப்புறம் என்ன பிரச்சனையா பேச போன? இக்க பேச போனா உடனே பிரச்சனைன்னு சொல்லுவியாக்கா? சரி அப்ப என்ன விஷயம் சொல்லு. அது ஒண்ணும் இல்ல. ஒண்ணு இல்லாம எதுக்கு லட்சுமி அக்கா வீடு வரைக்கும் போனேன்? இம்மா கொஞ்சம் பேச விடுமா? சரி சொல்லு சொல்லு. இக்க அந்த ராம் பையன் இருக்காம்ல, அவனும் வேலை விஷயமா வெளிநாட்டுக்கு போயாச்சு. ஃபர்ஸ்ட் அவன் இங்கே ஏதாச்சும் ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்கலான்னு தான் நினைச்சாமல இருக்கு. அதனாலதான் அந்த வீடை வாடகைக்கு எடுத்து கொடுத்தோம். ஆமா, நல்ல பெரிய வீடா செம்மையா தானே இருக்கு. ஆனா ஒரு நாள் அங்க போகணும்னு நினைச்சிட்டே இருக்கேன் சின்ன பண்ணி. ஆனா நேரம் கிடைக்க மாட்டேங்குது. சரி அக்கா நீ கதையை கேளு. அந்த நீ அவனும் அங்கே போயாச்சா? அப்போ நேற்று நான் அங்கே போனேன். அவங்க வீட்டுக்கு சும்மா போய் ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு போனேன். வானிலை சின்ன பண்ணி ஒரு வார்த்தை என்கிட்ட வாரியான்னு கேட்டியா? ஏன் 4 மணி என்ன பேச விடுவியா விட மாட்டியா? நான் போகும்போது நேற்று நீ எங்கே போயிருந்த நல்லா ஞாபகம் பண்ணி பாரு. உங்க அம்மா வீட்டுக்கு போக போறேன்னு பஸ் ஏறி போனேலாம். ஐயா ஆமா மறந்துட்டேன். போர் அடிச்சு இருந்தேன். சரின்ட்டு அவ வீட்டுக்கு போனேன். அங்க போய் பார்த்தாலதான் தெரியும் பாவம் அந்த பிள்ளை பாம்போல பொத்தேல இருக்கு பாத்துக்க. ஒரு சமையலும் பண்ண தெரிய மாட்டேக்கு. வீட்டு வேலையெல்லாம் பார்த்துருக்கா, நல்லா கிளீன் பண்ணி எடுத்து போட்டிருக்கா. ஆனா சமையல் வேலை ஒண்ணுமே தெரிய மாட்டேக்கு, தனியாவே இருக்கா. எனக்கு பார்த்தாலே பாவமா இருந்துச்சு. ஆமா, இந்த பணக்கார வீட்டுல பிள்ளைங்கனாலே இப்படிதானே, ஒரு வேலையும் பண்ண தெரியாது. யாரும் குறைச்சிக்காதீங்க, நான் எல்லாரையும் சொல்லல, ஒரு சில பிள்ளைங்க அப்படிதான் இருக்கு. ஆமாக்கா, நம்மெல்லாம் படிப்பை நிப்பாட்டினதோடு வீட்டு வேலையெல்லாம் சொல்லி தந்துட்டாங்க. இந்த பிள்ளைய செல்லம் கொடுத்து ஒரு வேலையும் கற்றுக் கொடுக்காம அதுக்கு சமையல் பண்ண ஒன்றுமே தெரிய மாட்டேங்க பார்த்துக்க. அப்புறம் என்னாச்சு? ஆமா இருந்துச்சுக்கா. அவளும் தனியாவே இருக்கால, நல்லா பயந்து போய் இருக்கா பார்த்துக்க. பக்கத்து வீட்லேயே ஒரு பொம்பளை வந்து நின்று பேசிட்டு இருக்கா. இந்த பிள்ளை பயந்து போய் நிக்கி. யாரு என்னன்னு தெரியல. அந்த இனி நேரம் அங்கேருந்து கிளம்பி லட்சுமி அக்கா வீட்டுக்கு போனேன். என்ன சொல்லதுக்கு? லட்சுமி அக்காட்ட போய் விஷயத்த சொன்னேன். ஏக்கா என்னதான் இருந்தாலும் உங்க பையன் கல்யாணம் பண்ணிட்டு வந்த பிள்ளை தானே, உங்க மருமக தானே, இப்படி அடுத்த வீட்டில் போய் தனியா இருக்கிறது நல்லாவா இருக்கு? நீ கூப்பிட்டு வாங்க கூட வச்சுக்கோ அப்படி இப்படின்னு பேசினேன். அது வலிக்கு வர மாதிரி தெரியல. அது எப்படி வலிக்கு வரும்? வேறு திமிரு பிடிச்சா பார்த்துக்க. ஏங்கா பாவம்ல, அம்மா வீட்டினாலும் இப்படி நடந்தா நமக்கு கஷ்டமா தானே இருக்கும். நம்பி வளர்த்த பையே ஏமாத்திட்டு இப்படி ஒரு பிள்ளையை கூப்பிட்டு வாடி பண்ணா யாருக்கா இருந்தாலும் கஷ்டமா தானே இருக்கும். அதை அவங்க புரிஞ்சுக்கிட்டு வலிக்கு வர்றதுக்கு கொஞ்ச நாள் ஆகும். அப்புறம் என்னத்துக்கு நீ பேச போன? அவ இந்த ஜென்மத்துக்கு உங்க பையன்ட்ட பேச மாட்டா, வேணும்னா பாத்துக்கோங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, ஓரளவுக்கு பேசினேன். கடைசியில் கொஞ்சம் மனசு மாறி வர மாதிரி இருந்துச்சு. முடிஞ்ச வரைக்கும் நம்ம இப்படி கொளுத்தி விட்டே இருந்தோம்னா கொஞ்சம் நல்லா சரியாயிடுவா. சின்ன பண்ணு, உனக்கு இதுக்கு வேண்டாத வேலை. அடுத்தவங்க குடும்பத்துல போய் நம்ம என்னைக்கும் நுழையக்கூடாது. அடுத்தவங்க விஷயத்தை பத்தியே நம்ம கேட்கக்கூடாது. நம்ம உண்டு, நம்ம குடும்பம் பிள்ளைங்கன்னு நம்ம வேலையை பார்த்துட்டு பேசாம இருக்கணும். அப்படியா? நீ யார் விஷயத்துலையும் தலையிட மாட்டேன்னு சொல்லி வர. ஆமா சின்ன பொண்ணு, நான் சும்மாவும் உனக்கு அட்வைஸ் பண்ணுங்க. நான் யார் விஷயத்தையும் தலையிட மாட்டேன். என் வீடு உண்டு, நான் உண்டு, நீ என் பாட்டுக்கு இருப்பேன். வீட்டு படியை விட்டு வெளியே வர மாட்டேனே. அப்படியாக்கா? சரிக்கா, நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லலாம்னு நினைச்சேன். இந்த பக்கத்து தெருவில் இந்த மல்லிகான்னு ஒருத்தி இருக்கல, அவள் வீட்டில் ஒரு பிரச்சனை நடந்து பார்த்துக்க. சொல்லலாம்னு நினைச்சேன். நீ இந்த அடுத்தவங்க வீட்டு பாடையை கேட்க மாட்டிய, அதனால விடு. அப்படி இல்லை சின்ன பொண்ணு, நமக்குள்ள பேசிக்கலாம், அடுத்தவங்க கிட்ட தான் பேசக்கூடாது. பரவாயில்ல இருக்கட்டும்க்கா, நான் வேற யாருக்கிட்டையாவது சொல்லிக்கினேன். உமாவை போயிட்டு பார்க்கணும்ல, அவகிட்ட சொல்லிக்கிட்டேன். சொல்லு சின்ன பொண்ணு, என்ன நடந்துன்னு எனக்கு தெரியலன்னா மண்டையே வெடிச்ச மாதிரி இருக்கும். உங்களுக்கு மண்டையே வெடிச்சாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, நான் சொல்ல மாட்டேன். சரி, இவகிட்ட எல்லாம் பேச ஆகுதா? ஒன்னும் சொல்லதுக்கு வழி கிடையாது. A few moments later. இலையெல்லாம் ரொம்ப ஹைட்டாலாம் நிக்கி, தோட்டை எடுத்துட்டு வந்தாதான் பறைக்க முடியும் போல இருக்கு. இல்லைன்னா பேசாம 2-3 கொம்பை ஒடிச்சு விட சொல்லணும். அதுக்கு நாளைக்கு யாராவது மேலே ஏறி தானே ஒடிச்சு விட முடியும். இப்போ என்ன பண்ணலாம்? கீழே நிற்க இலைனாலும் 5-6 இலை தான் வரும். எல்லாம் மேலே போயிட்டு போன வருஷமே ஒரு 2-3 கொண்டே ஒடிச்சு விட்டுருந்தா கொஞ்சம் கீழக்கா வளர்ந்துருக்கும். நமக்கு ஞாபகமே இல்லை. யாராவது இந்த தோட்டத்துக்குள்ள வேலையா நின்னா மேலே ஏறி ஒரு 2 கொம்பை ஒடிச்சு போட்டுட்டு போக சொல்லலாம். அப்போனா தேவையானதை எடுத்துக்கிடலாம் எல்லாருக்கும். இப்போ யாருக்கெல்லாம் தேவைப்படுது? எனக்கு, சின்ன பொண்ணு, வசந்தி, உமா மாதிரி நம்ம ராணி அக்காளுக்கும் கொஞ்சம் கொடுக்கணும். இப்போ எல்லாருக்குன்னா கீழே நிற்கிறது தேவையாத. வசந்தி அக்கா இங்க பாருங்க, இதானே தெரியல. ஆமா சின்ன பொண்ணு, இதுதான். யாரையும் பறிச்சு போடு. இன்னும் லட்சுமி அக்காளை காணதுக்கு இல்லையா? இதையும் நம்ம தான் பறிச்சு கொண்டு போய் கொடுக்கணுமா இருக்கும். ஏ சின்ன பொண்ணு, நான் இங்க நிக்கி, இங்க வா. லட்சுமி அக்கா அங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? தெரளி மரம் என்ன நிக்கி, வாங்க இதுல பறிச்சு போடுவோம். தெரளி மரம் அங்க நிக்கா? இன்னெல்லாம் நிக்கி, தோட்டத்துக்குள்ள ஒன்னதானே உண்டு. இப்ப எந்த மரத்துக்கு கிளம்பி நிக்கா? அட பைத்தியக்காரி, தெரளியில எதுவுமே தெரியாம அங்க போய் நிக்கி பாரு. அது வேற ஏதோ மரம். ஏ சின்ன பொண்ணு, தெரளி மரம் இன்ன நிக்கி, தோட்டத்துக்குள்ள ஒண்ணுதான் உண்டு. இங்க வா. வசந்தி அக்கா அப்ப இது கிடையாது. இதை பாக்கிறதுக்கு தான் தெரளி மரம் போல இருக்கு. அதை பார்க்க அப்படியே இருக்கு. விளங்கிரும், எதுனே தெரியாம தெரளி வைக்க போறோம். சரி வாங்க அங்கனே போவோம்.
இக்கா அப்ப அண்ணா நிக்கிறது தெரளி மரம் கிடையாதோ? அது கிடையாதுமா, இன்னும் நிக்கல. இதுதான் திரளி மரம். இது பறிச்சு போட்டதுக்கு யாரும் இல்லாம தான் பார்த்துட்டே நிக்கி. ரொம்ப ஹைட்டா நிக்கலாம். ஆமா, ரொம்ப ஒசக்கதான் நிக்கி. இப்ப என்ன செய்துக்கு? துவாட்ட வேலைக்கு யாராவது நிக்காவலான்னு நான் பார்த்துட்டு வரேன் சின்ன பொண்ணு. துவாட்டையும் நான் எடுத்துட்டு வரல, அது வீட்டுக்கிட்ட கிடக்கும். நீங்க இங்கே நின்று கீழே நிக்கிறதெல்லாம் பாருங்க. நான் போய் அந்த துவாட்டையை எடுத்துட்டு வரேன். அப்படிலாம் ஆள் என்னன்னா கூட்டு வரேன். ஏக்கா துவாட்டை தான் இங்க இருக்குல்லக்கா. எங்க இருக்கு வசந்தி? நான் வரும்போது தோட்டையை எடுத்துட்டு வரலையே. எனக்குள்ள ஒரு தோட்டையும் வச்சது கிடையாது. நான் நிக்கலாம். இதுதான் நம்ம தோட்டம். இதை விட பெரிய தோட்டம் எங்கக்கா இருக்க முடியும்? 4 முடி உன்னை நசிக்கிறேன் பாரு. சும்மா தான் சொல்ல சின்ன பண்ணி, விளையாட்டுக்கு. ஓ விளையாட்டுக்கா சொன்ன? சரி லட்சுமிக்கா இன்னைக்கு கீழே நிற்கிது நம்ம எல்லாருக்கும் பார்த்தோம்ல, அதனால நம்ம 2 பேரும் பறிச்சுக்கிடுவோம். வேற எல்லாருக்கும் தேவையானவங்க மரத்து மேலே ஏறி பறிக்கட்டும். சின்ன பொண்ணு என்ன சின்ன பொண்ணு சும்மா கிண்டல் அடிச்சதுக்கு? சின்ன பொண்ணு எனக்கு நேராயிட்டே இருக்கு. நான் போய் பார்த்துட்டு வரேன் தோட்டக்காரி யாராவது நிக்காவலான்னு. லட்சுமிக்கா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நானே ஏறி பறிச்சு போடேன். என் கையெட்ட தூரத்துக்கு நிற்க 2 கொம்பு ஒடிச்சு விடட்டா? சரி சின்ன பொண்ணு, உனக்கு கை எட்டும்னா 2-3 கொம்பு ஒடிச்சு போடி. அந்தடி நம்ம பறிச்சிட்டு போவோம். சரிக்கா ஒரு 2-3 கொம்பு ஒடிச்சு விடுங்க. யாரிடுவேலாம் இல்ல ஆளை யாராவது கூட்டிட்டு வரேன். கீழே இருந்தும் விழுந்துடாத. ஏக்கா ரொம்பலாம் ஒன்றும் மேலே ஏறணும்னு இல்லைக்கா. நான் இந்த கம்பில் மட்டும் ஏறிட்டேன்னா எனக்கு கையெட்டிடும். சரி அப்போ பறிச்சு போடு.